பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீரின் நிலைமை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகை மற்றும் தஞ்சையில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருவாரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக சீர்குலைத்து வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். சர்வாதிகாரம் தான் பாஜகவின் பாணி என்று விமர்சித்த முதலமைச்சர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீரின் நிலைமை தமிழ்நாட்டிற்கும் ஏற்படலாம் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பரப்புரை செய்ய முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகளை முடக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக அரசு சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது, நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது, நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது, இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது. முதல்ல நாம எல்லோரும் இதை உணரணும். கண்ணுக்கு முன்னால ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிதைக்கப்பட்டதை பார்த்தோம். காஷ்மீருக்கு 5 ஆண்டுகளா தேர்தல் கிடையாது. இப்போ கூட ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தலை அறிவிக்கல. இதுதான் பாஜகவின் பாணி, சர்வாதிகாரம். இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம்.